இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் பாருங்கள், அதிக கூட்டமே என்கிட்ட தான் வருவாங்க. எல்லாருக்கும் அதான் என்ன சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப தேவைப்படும். உலகத்தில் இப்போது நீங்கள் கடவுளை வணங்குறீங்க, கடவுளால் எதாவது தவிர்க்க முடியுதா? நீங்கள் இப்போ ஜின்னை யாராவது வணங்குறீங்களா? அது ஏன் உங்களை வந்து இயற்கையிலிருந்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றுறது? அது வேலை. ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி, அதனால் முடியாது எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க பாதிக்கப்படும் போது 4 பேர் கையில் ஒருத்தவங்க மாட்டி சீரழியும் போது, ஒரு 4 பேர் அவங்ககிட்ட ஏமாற்றும் போது, அவங்களுக்கு தேவைன்ற உதவி செய்து தான் கொடுக்கணும். இதில் நல்லது கெட்டதுன்னு இல்லை, தேவைப்பட்டால் எல்லாமே செய்வேன். இது 1 2 இல்லைம்மா, வர்றவங்க பூரா நல்லா செய்து கொடுக்குறது. இப்போது இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு முடியல, அவங்களுக்கு முடியலன்னு டாக்டர் கூட சொல்லலாம், ஒரு வக்கீல் சொல்லிடலாம். நான் சொல்ல முடியாது, செய்து தான் கொடுக்கணும். அந்த கண்டிஷனில் இருக்குதா, அதை குணப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. இறந்தவனை தான்மா காப்பாற்ற முடியாது, நான் இறந்தவங்ககிட்டயே பேசுவேன். அப்போ மாந்திரிகத்தால் என்ன செய்ய முடியும்னு நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. ஆன்மீக கிளிட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீதும் நன்மை எல்லாம் காளி தெய்வத்தன்மை அன்றோ. இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தீதும் நன்மையும் எது நடந்தாலும் அது இறைவன் செயல் என்று நம்பிக்கையோடு உங்களுடைய பணியை செய்யுங்க. நிச்சயமாக தீது விளங்கி நன்மை நிச்சயமாக நடக்கும். அந்த வகையில் பல வகையான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் அதை ஆன்மீக ரீதியாகவும் இறைத்துவத்தின் மூலமாகவும் எப்படி அணுகலாம் அப்படின்றத இந்த பதிவுகள் மூலமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு மாந்திரீகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதிலும் ஜின் மாந்திரிகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இது என்ன, இதன் மூலமா நமக்கு ஏதேனும் பலன் கிடைக்குமா, நன்மை நடக்குமா, இது நமக்கு சாத்தியமாகுமா அப்படின்ற இந்த கேள்விகளுக்கு சரியான விடை தரக்கூடிய ஒரு நபர் நம்மிடையே அமர்ந்திருக்கின்றார். ஜின் மாந்திரிகர் மரியாதைக்குரிய பார்த்திபன் ஐயா அவர்களை தான் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்போ இந்த உலகம் ரீதியான பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், இதற்கெல்லாம் கூட ஜின் மாந்திரிகம் மூலமாக தீர்வு கொடுக்க முடியுங்களா? என்னம்மா, உலகம் வேற, மனிதர்கள் வேறையா, அரசியல்வாதிங்க வேறையா? எல்லாம் மனிதர்கள் தான். அவங்களுக்கு தான் இன்னும் அதிக சிக்கல், அதிக கஷ்டம் எல்லாம். இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் பாருங்கள், அதிக கூட்டமே என்கிட்ட தான் வருவாங்க. எல்லாருக்கும் அதான் என்ன சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப தேவைப்படும். பயம் பீதிகள் வருவாங்க நிறையா. ஜின்னு மூலயமா தான் இப்போது இவ்வளோ பேரை சேர்த்து வச்சு, இவ்வளோ ஒரு தொகுதியில் இவ்வளோ மக்கள்னாக்கா அத்தனை பேரும் சேர்த்து வச்சு ஒரு வாக்கு வாங்குற சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஜின் எளிதில் வாங்கி கொடுக்கும். ஒருத்தவங்களை நம்பி வந்து அவங்கள ஜெயிக்க அடிக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு வருஷமுமே வந்து இயற்கை சீரழிவுலாம் நடக்குது இல்லைங்களா? நிறைய பேர் அழியிறாங்க, நிறைய பேர் மரணிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த மரணங்களை வந்து தடுக்க முடியுங்களா நம்மளால? உலகத்தில் இப்போது நீங்கள் கடவுளை வணங்குறீங்க, கடவுளால் எதாவது தவிர்க்க முடியுதா? நீங்கள் இப்போ ஜின்னை யாராவது வணங்குறீங்களா? அது ஏன் உங்களை வந்து இயற்கையிலிருந்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றுறது? அது வேலை. இப்போது கடவுளே கதின்னு கோயிலே கிடக்கிறீங்க. கிறிஸ்தவர் வந்து அந்த சர்ச்சில் இருக்கிறாங்க, முஸ்லீம் வந்து பள்ளிவாசலில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அந்த கடவுளாவது ஒன்று காப்பாற்றுதா? அப்போ ஜின்னுக்கு இயற்கையிலிருந்து காப்பாற்ற ஓடிடுமா? வணங்கினா கண்டிப்பாக காப்பாற்றுமா? கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து சுமூகமாக தீர்வு காண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. இது இப்போ வெளிநாட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, எங்களுக்குள்ளேயும் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, எங்களால் நேரடியாக வர முடியாது, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன? அவங்க தான்மா நைட்டில் எனக்கு வர கால்களே அதிகமாக வெளிநாட்டு கால்கள் தான். சரிங்களா? ஒரு 10 நைட்டு நம்ம நாட்டுப்படி 10 மணிக்கு மேலே எனக்கு வர காலெலாம் விடிய அவங்க ஃபோன் தான் எனக்கு அதிகமாக வரும். மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியிலேருந்தும் வரும் நமக்கு. அங்கே மட்டும் கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் நடக்கிற தொழில் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, சரிங்களா, கூட இருந்து குழி பறிக்கிறது, எல்லா பிரச்சனையும் உலகம் பூரா இருக்குது. எல்லா நாட்டிலேருந்து வருவாங்க. வர முடியாதவங்க நான் கேட்குற பொருளை வாட்ஸ்அப்பில் அவங்க ஃபோட்டோ எல்லாம் வேணுமென்றதை தருவாங்க. அதை நான் இங்கேருந்து ஜின் மூலயமாவே செய்து விட்டுருக்கிறேன். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் நிறைய பலன் அடைஞ்சிருக்கு. துபாயில், சரிங்களா, அமெரிக்காவில், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டுகளுக்கும் செய்துட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி வழக்கு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இல்லாமல் இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்க உங்களை அணுகும்பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரியான தீர்வு கொடுக்க முடியும்? எவ்வளோ வருஷக்கணக்கில் நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சரிங்களா, இதில் வந்து நம்ம வாயால் சொல்கிறது கிடையாது. இதுக்கு எவ்வளோ குயிக்காக தீர்வு தர முடியுமோ என்னால் தர முடியும். தந்து இருக்கிறேன், நடந்து இருக்குது. அதுக்கு உதாரணங்கள் நிறையா, சரிங்களா, 1 2 இல்லை. சேலம், கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி நிறைய இடத்துங்களில் கோர்ட்டு வழக்குகளால் சொத்து பிரச்சனைகளாக வர்றதெல்லாம், கணவன் மனைவி விவாகரத்து, எல்லா விஷயத்துக்கும் ஜின்னால் முடியாதது. அதுதான் சொல்லிட்டு நம்ம ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி, அதனால் முடியாதது எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஜின் அப்படின்ற இந்த மாந்திரிகத்தில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்கீங்களா? செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்ட்டு ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்கீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதும்மா. இப்போ உங்களை போட்டு ஒரு ஆளை 4 பேர் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க?
உதவி கேட்கணும், இல்லைன்னா அப்போ அந்த உதவிக்கு எங்கே வருவாங்க? காவல். அப்போ 4 பேரை அடிக்கணும்னா கூட அதை நான் செய்து தான் ஆகணும். நம்மளை நம்பி ஜின்னு கிட்ட வராங்கன்னா 4 பேரை காப்பாற்றணும். எது நல்லது கெட்டதுன்றது இல்லை. ஒருத்தவங்க பாதிக்கப்படும் போது 4 பேர் கையில் ஒருத்தவங்க மாட்டி சீரழியும் போது ஒரு 4 பேர் அவங்ககிட்ட ஏமாற்றும் போது அவங்களுக்கு தேவைன்ற உதவி செய்து தான் கொடுக்கணும். இதில் நல்லது கெட்டதுன்னு இல்லை, தேவைப்பட்டால் எல்லாமே செய்வேன். இல்லை, உங்ககிட்டேருந்து அந்த பொருளை வாங்கிட்டு போகக்கூடியவங்க சில ஒழுக்க முறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும், இதெல்லாம் செஞ்சால் இது ஜின் பலிக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? எல்லாம் எதுவுமே கிடையாதும்மா. எளிதான முறை தான். ஏன்னா இதை செய்யுங்க, நீங்கள் நான் 20 நாள் விரதம் இருக்கணும், 40 நாள் விரதம் இருக்கணும், இப்படி சுத்தமாக இருக்கணுன்ற வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் கொடுத்து எடுத்துகிட்டு போய் செய்ய சொல்கிறேன் இல்லையா, ஜஸ்ட் அந்த ஒரு நேரம் தான். அதுக்கப்புறம் அவங்க நான் சொல்கிற மாதிரி செய்துட்டு மறுநாள் அவங்க என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். அவங்கள காப்பாற்ற வேண்டிய வேலை முழுக்க முழுக்க என்னுடைய வேலை, ஜின்னோட வேலை தான். அவங்க அதை கடைப்பிடிக்க முடியாது யாராலையும். அதே மாதிரி படிப்பு சார், இப்போ நிறைய குழந்தைகள் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, படிப்பில் கவனம் போக மாட்டேங்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியாவிலேயே விழுந்து கிடக்குறாங்க. என் குழந்தைய வந்து திருப்பி படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வழியை ஜின் மாந்திரிகம் ஏற்படுத்தி கொடுக்குமா? படிப்புக்காகன்னு மட்டும் இல்லைம்மா, இப்போ வர பெற்றவங்க என்கிட்ட வர கேஸை சொல்கிறேன். நிறைய ஒழுக்கம் தவறி போயிடுறாங்க. இப்போ இருக்கிற பசங்க நிறைய போதைக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. கூடுவாத கூட கூடி நிறைய செய்யாத செயல்கள்லாம் செய்கிறாங்க. அவன் படிக்கலைன்னா கூட போகுது, அவன் ஒழுக்கமாக இருந்தால் போகிறோம். என் வீட்டுக்கு எனக்கு ஒரு பிள்ளைய மகனாக இருந்தால் போகிறோன்ட்டு வரவங்க நிறைய உண்டு. அனைத்தையுமே கட்டுப்படுத்தலாம் ஜின் மூலயமா. சரி செய்து அவங்க பெற்றவங்களுக்கு எப்படி நினைச்சாங்களோ அதை விட சிறப்பாக கொண்டாந்து எவ்வளோ பேரை கொடுத்துருக்குறதோ. பெங்களூரில் இன்றைக்கி கூட அவர் எனக்கு ஃபோன் போட்டு தினமும் நைட்டில் பேசுவார். அவ்வளோ சொத்து உள்ள ஒரு ஆள். பையன் வாரிசில் அவன் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்க ஆகிட்டு அவன் இருக்க மாட்டான்ற நிலைக்கு போயிடுச்சு. அவங்க போயிட்டு அப்பா அம்மாவும் சேர்த்து இறக்க வேண்டியது தானே. சொத்து இருந்து ஒரு பலனும் கிடையாது. எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க, கோயில் குளம் போகாத இடமும் கிடையாது. என்கிட்ட வந்தாங்க, இன்றைக்கி அந்த பையன் நல்லா இருக்கிறான். இந்த மாதிரி 1 2 இல்லை, உலகம் பூரா நான் செய்துட்டு இருக்கிறேன். இதே வெளிநாட்டிலே துபாயிலே நான் செய்திருக்கிறேன். அதே மாதிரி திருடு போன பொருள், இது வந்து எங்களுடைய பாரம்பரிய சொத்துங்க, விலை மதிப்பில்லாத பொருட்கள், இதெல்லாம் திருடு போயிருக்கு, இதை எங்களுக்கு கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டுபிடிச்சு தர முடியுங்களா? போனால் கண்டுபிடிக்கலாமா? புரியுதா? களவு போகிறத கண்டுபிடிக்கலாம். களவை நீ வச்சுருந்தா தானே உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்குறதுக்கு. அது என்ன பண்ணணுமோ அது என்ன, திருடுறவன் வந்து அதை வச்சிருக்க போகிறது கிடையாது. அதை விற்று 4 நாசம், அதை கண்டுபிடிக்காத ஆளும் கிடையாது. எல்லாருக்குமே இந்த காலத்தில் எல்லாமே தெரியும். சரிங்களா? அதெல்லாம் இருக்காது. சரிங்களா? அவன் திருடுறவன் அதை தேவைக்கு நான் அவன் வீட்டோடு அவன் வச்சுக்கினா நான் கண்டிப்பாக காட்டி கொடுப்பேன். இப்போ இந்த பொருள் எடுத்துன்னு உங்ககிட்ட ஒரு பொருள் தூக்கிட்டு போய் அதை அவனே பத்திரமா வச்சுக்கிட்டா இவன் தான் நான் காட்டி கொடுப்பேன். அதை தான் எடுத்துகிட்டு போகிறவனே தேவையில்லாமல் வேற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தினா அதை எப்படி பிடிக்க முடியாது. இப்போது இந்த ஜின் மாந்திரிகத்துக்காக உங்ககிட்ட வரவங்க அவங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டுவாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இதனால் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படுமா? உங்களை நீங்கள் எப்படி வந்து தற்காத்துக்குவீங்க? அம்மா, ஒரு வேலைன்னு செய்யும்போது நீங்கள் கேட்குற கேள்வியில் என்னென்னா எந்த வேலையில் உங்களுக்கு ஆபத்து இல்லை. இப்போ என்னோடய டிரைவர் கார் ஓட்டுறான், எனக்கு நைட்டு பகலும் எனக்காக ஓட்டுவாங்க. நான் வெளியெல்லாம் போகும்போதெல்லாம் அவங்களுக்கு தான் அதில் ஆபத்து இருக்குது. டிரைவர் மோட்டார் தொழிலேருந்து ஆபத்து இருக்குது. ஒரு கட்டட வேலை செய்கிறவங்க 10 அடுக்கு 12 அடுக்கு ஒரு சாரத்தில் ஏறி நின்று வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் தப்புனா கொஞ்சம் கீழே விட வேண்டியது தான். ஆபத்து இல்லாத எந்த தொழிலுமே கிடையாது. ஒரு மீனவர் கடவுளுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க. எந்த தொழில் ஆபத்து இல்லைம்மா. எங்கள் தொழில் அது நிறைய உண்டு. சரிங்களா? சமாளித்து தான் செய்தாகணும். உங்களுக்கு ஏதேனும் வேண்டுதல் அந்த மாதிரி நிறைவேறி இருக்கா? நீங்கள் வந்து இது நடக்குமா அப்படின்ட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே நடந்த அதிசயங்கள் அந்த மாதிரி ஏதேனும் நடந்திருக்குங்களா? அதிசயம்ன்றது நம்ம நடக்குமான்னு நினச்சி பார்த்துட்டு இது கிடச்சிருச்சுன்னா தான் அது எனக்கு ஒரு ஆச்சரியம், அதிசயம். நம்மளால தான் எல்லாம் முடியுமே. அப்போ எனக்கு இது ஒரு ஆச்சரிய அதிசயம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அப்படி பலன் அடைந்தவர்கள் உங்ககிட்ட வந்து நன்றி சொன்னவர்கள்ல இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாத நிகழ்வு இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய? இப்போ ஒருத்தவங்களா இருந்தால் ஞாபகம் வச்சிருக்கலாம். வர்றவங்க பூராவே இந்த வேலையில் பலன் இருந்தால் தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க முடியும். சரிங்களா? யாராவது ஒரு 2 3 பேர் சொன்னீங்கன்னா பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாம்மா. அதை தான் சொன்னேனேம்மா. இப்போ பெங்களூரில் ஒருத்தவர், துபாயில் ஒருத்தவர், மலேசியாவில் ஒருத்தவர், பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது. மதுரையில், சேலம், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க ரொம்ப பேர். என் புள்ள சரியில்லைன்னு ஒரு அம்மா தனியாக தான் வந்து அழுதுட்டு போனாங்க. இன்றைக்கி நல்லா இப்படி நிறைய பேர். இது 1 2 இல்லைம்மா. வர்றவங்க பூரா நல்லா செய்து கொடுக்குறது தான். இப்போது இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு முடியல, அவங்களுக்கு முடியலன்னு டாக்டர் கூட சொல்லலாம், ஒரு வக்கீல் சொல்லிடலாம். நான் சொல்ல முடியாது. செய்து தான் கொடுக்கணும். அந்த கண்டிஷனில் இருக்குதா அதை குணப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. அதை விட்டு எனக்கு வேறு வேலை கிடையாது. ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இப்படி அப்படி இவ்வளோ நாள் ஆகும் அவ்வளோ நாள் கிடையாது. சொன்ன தேதியில் சொன்ன டைமில் முடிச்சு கொடுக்கணும் தான் மாந்திரிகவாதி. முடிச்சு தருவேன். மாந்திரிகத்தின் மூலமா உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த முடியுமா? நோயிலிருந்து காப்பாற்ற முடியுங்களா? தீராத நோய்கள்ல இருந்து காப்பாற்ற முடியுங்களா? இறந்தவனை தான் காப்பாற்ற முடியாது. நான் இறந்தவங்ககிட்டயே பேசுவேன். அப்போ மாந்திரிகத்தால் என்ன செய்ய முடியும்னு நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இப்போ ஒரு இறந்துட்டான்னா அவனுக்கு உயிர் தான் நம்ம கொடுக்க முடியாது. அவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்,
என்ன நடந்தது, இவன் இறக்கிறதுக்கு முன்னாடி எந்த பொருள் எங்கே வச்சிருந்தான், இவனை அடித்து கொண்டாங்களா, என்ன இது, அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன். அப்போ இறந்தவர்களிடமும் இருந்தும் பேசி தகவல்களை பெற்று தர தாராளமாக செய்வேன். ஜின் இதுவும் ஜின் மாந்திரிகத்துல ஒரு ஜின்னால முடியாது எதுவுமே கிடையாது. அப்போ உடல் ஆரோக்கியம், இப்போ எனக்கு தீராத நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரேனும் வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தவர் கவர்மெண்ட்டில் இருந்தார், அவங்க வீட்டில் சொத்து பிரச்சனை, ஒருத்தவங்க கூட பிறந்தவங்களே எல்லாம் செய்து வச்சுட்டாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து மாந்திரிகத்தை நம்பாதவங்க, எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல் அவங்க பார்க்க, பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, எங்கேயோ கூப்பிட்டு போய் காமிச்சாங்க, எங்கெங்கேயோ போனாங்க. இந்த சென்னை திருவான்மியூரில் தான் நான் சொல்கிறது. எங்கே போயும் நடக்கலை, எங்கே போயும் முடியல, அப்படியே இருக்க முடியாது தான் இருந்தாங்க. என்கிட்ட வந்தாங்க, என்ன சொல்கிறது, 2-3 நாள் தான் படுக்கையே இருந்தவங்க உட்காந்து வீல் சேரில் தள்ளிட்டு போனவங்க எழுந்திரிச்சு உட்கார ஆரம்பித்தார், நடக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி பழையபடியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா, அதெல்லாம் செய்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை.